ஜானு, எவ்வளவு நேரம் ஜானு? பசி தாங்க முடியல. ஐயோ, அப்படி என்னதான் சமைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் சமைச்சு முடியலையா? 7 மணிக்கு வீட்ல வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டாலும் தோ வரேன்னு சொல்லிட்டு கடைசியில சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவீங்க. இப்போ ஊருக்கு வந்ததும் ரொம்ப பசிக்குதா? ஆமா, இந்த ஊரு காத்து அப்படி. சாயங்காலம் கிணத்துல நானு, கேடி, சேது நாங்க 3 பேருமே பயங்கரமா ஆட்டம் போட்டோம். போட்ட ஆட்டத்துக்கு பசி எடுக்காம இருக்குமா என்ன? பசிக்குது ஜானு. வந்துட்டாங்களா? வாங்க ஜாமா, என் பக்கத்துல உட்காருங்க. முத்தம்மா. அம்மா வா, இது தரேம்மா. முத்தம்மா போதும், நீ உட்காரு. சரிம்மா. ஏன் மச்சான் போட்டிட்டுல பலமா இருக்கே? நடக்கணும்டா. ஊருக்கு வந்ததுல இருந்து போரிங்கா இருக்குது. இந்த மாதிரி போட்டிக்கிட்டு வச்சா தானே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்கும். என்ன எப்ப நடக்கணும் இப்ப போலயே? இங்க பாரு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் போட்டி வைக்கிறது சுவாரஸ்யமாலாம் இருக்காது. அதுல ஏகப்பட்ட வில்லங்க இருக்கு. உன்னையெல்லாம் போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. புழிஞ்சிருவாங்களா? டேய், அவங்க 2 பேருக்கும் போட்டி என்னதுக்குடா புழிஞ்சிருக்காங்க? என்னதுக்கு புழிஞ்சிருக்காங்களா? சரி, ஓகே. இப்ப பொண்டாட்டியா அம்மாவான யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? அது என்கிட்ட இந்த தனம் தர இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்க. உனக்கெல்லாம் தெரியாது பாரு. டேய் மச்சான், உனக்கு தான் கல்யாணமே ஆகலையடா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் பாரு. உன இதை சொல்லி மன உளைச்சல் உண்டாக்குறாங்க. சீ, என்ன மீனா, சாவி கொத்து உன் கைக்கு வரப்போது போல? அவங்க ஒன்னும் ஈஸியா என் கையில சாவி ஒண்ணு தரேன்னு சொல்லல. போட்டி வைக்கிறதா சொல்லிருக்காங்க. இருக்கட்டும், போட்டியில நீ தானே ஜெயிக்க போற. நீதான் ரொம்ப திறமையான ஆளாச்சே. சும்மா ஓவரா நக்கல் அடிக்காதீங்க அண்ணி. தமிழ் என்னை விட திறமைசாலி, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஈஸியா ஜெயிச்சிருவா. அவ ஜெயிச்சா அதை விட அவமானம் வேற எதுவுமே இல்ல. நீ எதுக்கு ஜெயிக்க விடுற? மீனா, நீ மாமியாரு. உனக்கு இருக்கிற அதிகாரம் வேற யாருக்கு இருக்கு? மாமியார்னா யாருன்னு காட்டு. அவகிட்ட சொல்லி விட்டு கொடுக்க சொல்லு. உன் முன்னாடி தோத்து போக சொல்லு. சேச்சா, அதெல்லாம் அசிங்கம் அண்ணி. அசிங்கமா? இல்ல, நீ சொன்னா அவ கேட்க மாட்டான்னு நீ பயப்படுற. எப்படி கேட்காம இருப்பா? நான் சொன்னா அவ கேட்டுதான் ஆகணும். அப்படியெல்லாம் என்ன மீறி அவ போயிட மாட்டா. நீ என்ன இருந்தாலும் அவ விட்டு கொடுத்து நான் ஜெயிக்கணுமான்னு யோசிக்கிறேன். சமாளிக்காத மீனா, உனக்கு அவ பயப்பட மாட்டா. நீ சொல்றத அவ எதையுமே கேட்கவும் மாட்டா. அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. நீ வேணா பாரேன், இந்த போட்டியில அவ ஜெயிச்சு உன் முகத்துல கரிய பூசி சாவி கொத்த அவ இடுப்புக்கு கொண்டு போக போறா. அதுக்கப்புறம் என்ன? ஏற்கனவே அவ ராஜ்யம் கொடிகட்டி பறக்குது. மறுபடியும் அவ எல்லார் தலைக்கு மேலேயும் ஏறி உட்கார்ந்துகிட்டு 2500 கேள்வி கேப்பா. எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா நீ மாமியாரா இல்ல உனக்கு தமிழ் மாமியாரான்னு குழப்பம் வந்துரும் போல இருக்கே. அண்ணி, கோவப்படாத மீனா. உனக்கு திறமை இருந்தா உன் மருமகளை விட்டு கொடுக்க சொல்லு. அவ ஜெயிச்சிருவான்னு நீயே சொல்றல்ல. சரி, நான் பேசிக்கிறேன். தமிழ், எத்தனை தடவை சொல்றது என் சீப் எடுத்து சீவ கூடாதுன்னு சொல்லி? ஏன்? இந்த பாரு, முடி அப்படியே இருக்குது. இதுல இருக்கட்டும், அதை எடுத்து போட்டு சீவ வேண்டியதானே? உனக்கு தான் தனியா சீப் இருக்குல்ல.
இருக்குதா? பா, தெரியாம இப்படி பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு பொண்டாட்டிக்கு தாம் புருஷனோட சீப்புல தலை வர்றதுக்கு கூட உரிமை இல்லையா? மகாஜனங்களே, என்ன ஒரு அநியாயம்! அடிப்பாவி. அப்படியே சீப்பு கிளீனா இருக்கணும், போட்டிருக்க ட்ரெஸ் கலையாம இருக்கணும். அப்படின்னா கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். சும்மா கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்புறம் கல்யாணம்னு ஒரு வாழ்க்கை வாழணுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. இந்த பாரு, எனக்கு என்னோட திங்ஸை ஷேர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்குன்னு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் பர்டிகுலரா என் சீப்பு மேல கை வச்சா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஓ, அப்படியா? ஏய், அங்க பாருங்களேன். யாரு? ஏய், தமிழ் குடு குடுன்னு சொல்றேன்ல. குடு தமிழ் குடு. ஏய் குடு. மரியாதை கொடுத்துரு. குடுன்னு சொல்றேன்ல. குடு. ஏய். இன்னும் டென்ஷன் ஆகுங்க. அந்த டென்ஷன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். எனக்கு அந்த சீப்பே வேண்டாம். அப்படியா? நீங்க எத்தனை புது சீப்பு வாங்கினாலும் நான் எல்லாத்தையும் எடுத்து சீவுவேன். உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏய், என்ன டென்ஷன் பண்றதுல அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? சந்தோஷம்தான். நீங்க கோவப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இவங்க இன்னும் ஒன்னா வாழவே ஆரம்பிக்கலையா? எந்நேரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அம்மா. என்ன சத்தம்? எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. பாருங்க அத்தை, அவரோட சீப்பை நான் யூஸ் பண்ணிட்டேன்னு திட்டுன்னு திட்டுறாரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இது கூட இல்லனா எப்படிங்க அத்தை? அத்தை, நீங்க மாமாவோட சீப்பை யூஸ் பண்ண மாட்டீங்களா? உங்களோட சீப்பை மாமா யூஸ் பண்ண மாட்டாரா என்ன? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அத்தை திறமை இல்லாதவங்களா இல்ல. அவங்க நிஜமாவே என்னை விட டேலண்டட். அத்தை கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அது இந்த போட்டியில உங்களுக்கே தெரியும். இது உனக்கு. மீனா, இது உனக்கு. 2 பேர் கையிலையும் 20,000 பணம் கொடுத்துருக்கேன். நம்ம பண்ணையில வேலை செய்யற எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கணும். சம பங்கா 2 பேரும் புடவை எடுத்து வைங்க. இந்த கூடையில 10 பேர் மட்டும் சாப்பிடறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல 30 பேர் சாப்பிடுற அளவுக்கு, அதுவும் வயிறார சாப்பிடுற அளவுக்கு நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்றத நான் பார்க்க போறேன்.